பார்ப்போம். ஸோ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உளுந்தம்பருப்பு உள்ளே போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உள்ளே போட்டு அதையும் நல்லா வறுக்கணும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், கருக விட்றாதீங்க. மல்லியும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கோம். 2 சேர்த்து 1/4 ஸ்பூன் தான் போடணும். காஞ்ச மிளகாய் 3, இஞ்சி பூண்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் எல்லாம் உள்ளே போட்டுட்டு நல்லா வறுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம முள்ளங்கியை கட் பண்ணி வேணால் ஒருத்தருக்கு மட்டும் செய்கிறேன். நீங்கள் நிறையா பேர் செஞ்சிங்கன்னா ப்ரொப்போர்ஷனை நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு உள்ளே போடணும். நல்லா ஒரு வதக்கிட்டு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும்.